இங்கே தான் வந்து நர்வ்ஸ் நம்ம எங்கேயாவது இந்த அந்த மவுண்டைன் பிளேஸ்லாம் நம்ம வந்து ஏறினோம்னாக்கா இந்த இடத்துல தான் ரொம்ப வலிக்கும். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் கொடுத்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து ஆறாமல் வந்து உட்காந்துட்டு ரிலாக்ஸாக பண்ணும்போது அந்த காலுக்கும் ரிலாக்ஸ் ஆகும். நம்மளோட இவ்வளோ சின்ன பாதம் தான் வந்து நமக்கு என்ன ஆகுது, ஃபுல்லாக வந்து நம்மளோட பாடி வெயிட்டை வந்து தாங்குது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டெப்ஸ் நிறைய பேருக்கு வந்து முட்டி வலி வந்துடுது, எல்லாமே வந்துடுது. ஏன்னா நம்ம வந்து கேர் எடுக்காததால் தான். நீங்கள் ஸ்டெப்ஸு ஏறும்போது கூட என்ன பண்ணாக்கா, நீங்கள் ஃபுல் ப்ரெஷர் வந்து ஸ்டெப்ஸில் போடாமல் நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி வச்சு ஏறணும் கால். ஓகேவா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? பின்னாடி இருக்கிற ஆங்கிள் வந்து ப்ரெஷர் கொடுக்கூடாது. அந்த ஆங்கிளோட ப்ரெஷர் தான் வந்து முட்டிக்கு வந்து டைரெக்டாக போகுது நமக்கு. அதனால் வந்து நான் பண்ணும்போது ட்ரைனர்ஸு ஸோ அவங்களாம் வந்து அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முட்டியை வந்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஸ்டெப்ஸில் ஏறாமல் நீங்கள் இங்கே மட்டும் ப்ரெஷர் கொடுத்து ஏறுங்க. ஒரு 10-20 ஸ்டெப்ஸ் இருந்தாலும் நிறைய பேருக்கு எங்கள் வீட்டு கூட செகண்ட் ஃப்ளோர் தான், எங்கள் வீட்டில் வந்து லிஃப்ட் கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஏறும்போது கூட வந்து ஜாஸ்தி ப்ரெஷர் வந்து கொடுக்க மாட்டேன். இந்த ஃப்ரெண்ட்லேயே மட்டும்தான் வச்சுட்டு டக்கு டக்குன்னு ஏறிடுவேன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் பின்னாடி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ எப்பயுமே நல்லா இருக்கணும்னாக்கா நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 வாட்டி ஒரு 1 வீக் வந்து தொடர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்களே கேர் எடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டே ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்ட்ரெயினே இருக்காது. அப்புறம் நைட்டு வந்து நீங்கள் படுக்கும்போது கால் வலிலாம் வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பண்ணிக்கும்போது உங்களுக்கு அந்த கால் வலி வரதெல்லாம் வந்து கம்மியாயிடும். ஸோ அதுலேயே நான் ஃபிங்கரில் வந்து எங்கெங்கே ப்ரெஷர் கொடுக்கணுமோ அங்கங்கே மட்டும்தான் கொடுக்கணும். இந்த சென்டர் பொசிஷன் மட்டும் கொடுக்காதீங்க. சைடெல்லாம் கொடுத்துட்டு நல்லா வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு காலை வந்து கண்டிப்பாக வந்து கேர் பண்ணி ஆகணும். ஸோ நான் என்னென்ன பண்ணனோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நான் அப்படியே சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த அன்றைக்கி நைட்டு வந்து உங்களுக்கு வந்து நெக் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸு, நம்மளோட ப்ரெஸ்ட்டு வந்து சாகியாக இருக்கிறது நல்லா வந்து லிஃப்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து 30 கவுண்டிங் பண்ணிக்கிறோம். பைசப்பும் வந்து நமக்கு நல்லா தின்னாக இருக்கிறதுக்கு 30 கவுண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்மளோட எக்ஸசைஸ் வந்து ஃபுல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக்ஸசைஸ் நம்ம முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்த உங்களுக்கும் பண்ணவங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த டே வந்து ரொம்ப ஆக்டிவான டேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸாக நம்ம பாடியை நம்மளே கேர் பண்ணலாம், வேறு யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம எப்படி பேபியை வந்து குழந்தைய எப்படி நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி வந்து நம்ம பாடியை வந்து கேர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன ஒர்க்கு தான் நம்ம பண்ணுறோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் வந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த டே வந்து எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான டேவாக இருக்கட்டும். ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி. ஸோ ஹோல் டே வந்து நோ மூடி இல்லாமல் அதாவது ஹாப்பியான டேவாக அமையட்டும். எல்லாருக்கும் ஹாப்பி தேர்ஸ்டே.